அவனை படிக்காத காலத்தில் இருந்த ஒரு பொண்ணு விடுதலை போட்டான். அவன் என்ன சொன்னான், காயான பிறகு பூவாவது எது, பழமான பிறகு காயாவது எதுன்னா. அன்னைக்கு இங்கே பதில் கிடையாது. பதில் கதையெல்லாம் போட்டு வாங்கினேன், தூக்கம் தொலைஞ்சு சொன்னான். என்னன்னா, காயான பிறகு பூவாவது, அடுப்படியில் தேங்காயை உடைச்சு அருவாமனையில் திருவுனீங்கன்னா வந்து சாப்பு காயான பிறகு பூ ஆயிடுச்சா. ஆகா, அந்த ஆளை வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் துள்ளியுண்டு மொன மாறி கிடக்கு, உங்களால் கண்டுபிடிக்க முடியல. சரிதானா? இலக்கியம், விஞ்ஞானம் எல்லாம் அதுக்குள்ள அடங்கிடுச்சுன்னா. அப்போ நான் எங்கே தூங்காமல் யோசிச்சேன்னா, நம்ம கிராமங்கள்லாம் தேங்காய் மாதிரி இருந்ததே, இன்னைக்கு கொட்டாங்குச்சி மாதிரி இருக்குதே. கொட்டாங்குச்சின்னு சொல்லுவீங்களா, சிரட்டைன்னு சொல்லுவீங்களா? சிரட்டை சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. அந்த வாய்க்காலில் பாலம் கட்டியிருந்தாங்க, அது மேலே தண்ணியில் குடியாரம் அடிப்பானாங்க. அந்த தண்ணியை காணோம். இப்போ கோடை காலத்தில் கபடி விளையாண்டோம், அந்த மணலை காணோம். இப்போ அந்த கல்லை விட்டானா நெல்லிக்காய் பழப்பழன்னு கொட்டும், வாய்க்காக்கரையில் நெல்லி மரத்தை காணோம். அந்த லீவ் நாளில் அந்த நவ மரத்தில் ஏறி குளுக்கணும்னா பழமாக கூட்டிட்டு எல்லாம் திம்போம், காணோம் காணோம். அந்த உப்பையும் மிளகா பொடியும் மடிச்சு வச்சுக்கிட்டு அந்த மாந்தப்புக்குள்ள நுழைஞ்சோம்னா கோடை காலத்தை தின்னுட்டு வெளில வருவோம், காணோம். நண்பருடைய தோட்டத்துக்குள்ள இருந்தோம்னா இளநி வெட்டி தாகம் தெளித்து வருவோம், காணோம். எங்கே பார்த்தாலும் ஃபாரஸ்ட் பாம்புக்காரன் உள்ள நுழைஞ்சு தேக்கு மரமான டீச்சர் பனை இலக்கா சமூக இலக்காடு வளர்க்கலாம். அந்த சாவத்துக்கு முன்னாடி இந்த குண்டகுடி டேலோட பேசியிருந்தேன். அந்த பெரிய ஒரு சாகிறது 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் இயற்கை வச்சா மாநாடு கூப்பிட்றதுக்காக போனேன். ரொம்ப நேரம் உட்காந்து பேசியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, மறக்க முடியாத நினைவுகள். அது சாமியார் சொன்னார், இருக்கும் அதில் உள்ள கொண்டு போயின்னா மரத்தை நடுறது கரையில நடணும், அது முள்ளு மரத்தை மட்டும் நட்டு எப்படின்னா எப்படி அது காடாகும், அது என்ன சமூகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் எங்கேயோ படித்தேன், 50 ஏக்கர் பரப்பில் 100 அடி 200 அடி உயரத்தில் காடுகளா இருந்ததுன்னா அது மேகத்தை ஈர்த்து மழையா மாற்றுன்னு படித்தேன். இவன் வெறும் முள்ளு மரத்தையே ஏரியில் நட்டு வச்சுட்டு சமூக நல காடுன்னு போட்டு வச்சிருக்கானே அப்படின்னு சொன்னார். எத்தனையோ பேர் பார்க்குறீங்க கொள்றீங்க, ஆனால் இப்படி யோசிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. அப்போது சமூக நலங்கிறது உங்கள் நிலத்துக்குள்ள மட்டும் வராது, உங்களுக்கு இருக்கிற ஊரில் இருக்கிற பொது இடத்துலேருந்து வரும். மாடுகள்னு வச்சிருந்தீங்கன்னா மாடுகள் மேயத்துக்கு ஒரு இடம் வச்சிருந்தா தானே. பழைய ராஜா காலத்தில் 21 வகையான புறம்போக்கு வச்சிருந்தான், குளம் வச்சிருந்தான், குட்டை வச்சிருந்தான், ரோடு வச்சிருந்தான், வாய்க்கால் வச்சிருந்தான். சரிதானா? மாடு மேயத்துக்கு வச்சிருந்தான், சுடுகாட்டு வச்சிருந்தான், 21 வகையான புறம்போக்கு சோழமண்டலம் அந்த கல்வெட்டுகள் எல்லாத்திலும் இருக்குது. அது ஒன்றை கூட காணாமல் பண்ணிவிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் மேயத்துக்கு இடம் கிடையாது, குளம் கிடையாது, குளம் கிடையாது. இந்த 2 என்ஜினியர்கள் வந்து ஒருத்தன் ராமநாதபுரத்துக்காரன், ஒருத்தன் மதுரைக்காரன், 2 பேரும் இந்த மதுரை சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தாங்க. ஒரு ஆள் கோமதி நாயகன், ஒருத்தன் வந்து கார்மேகம். அந்த 2 ஆளும் பேசிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற 5 மாநிலங்களில் தண்ணீர் வளம் குறைஞ்ச மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் நம்ம முன்னோர்கள் ஏரி குளமாகவே வெட்டிக்கிட்டான். அவன் பிறந்த நாளுக்கு வெட்டினா, போரில் வெற்றி பெற்ற நாளுக்கு வெட்டினா, மக்கள் தேவையறிஞ்சு வெட்டினா. அன்னைக்கு வேர்ல்டு பேங்க் எல்லாம் கிடையாது, கடன்லாம் வாங்க கிடையாது. இன்னைக்கு ஒரு என்ஜினியர் ஒரு நாள் ரயிலில் வந்து இருக்கும்போது அந்த பின்னாடி சீட்லேருந்து குறை கட்டுது, ஐயா நீங்கள் நம்மால் வரதானே? ஆமாம் அப்படின்னு. நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேங்கய்யா, உங்கள் காலையில் ஒரு செய்தி போடணும்னு நினைக்கிறேன். என்னன்னு, பழைய ராசாக்கள்லாம் வேர்ல்டு பேங்கில் லோன் வாங்கலாமே ஏரியெல்லாம் வெட்டினாங்கய்யா. அதுக்கப்புறம் இந்த ஏரிகள் மம்புட்டியே பார்க்கலையா சொந்த நாட்டில், சுதந்திர இந்தியாவில் மம்புட்டியே பார்க்கல இந்த ஏரிகள். அப்போ வெள்ளம் வர நேரத்தில் வெள்ளத்தை வடிக்கிறது எப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா, வெள்ளத்தை சேமிக்கிறதுன்னு எப்படின்னு யோசிக்கலையே. சொல்லிட்டு அந்த 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னாக்கா, மதுரையை சுற்றி இருக்கிற 40 ஏரியில் அரசாங்க கட்டங்களை உட்கார்ந்துருக்கும், வேற எவனும் ஆக்கிரமிக்கல, அரசாங்கமே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிருக்கு. அதில் உனக்கு பேர் ஹைகோர்ட். நீதியே தண்ணிக்குள்ளே போயிடுச்சுனாக்கா அப்புறம் வேற எங்கே என்ன இருக்கும்? அப்போ இயற்கையை அழிச்சு சீரழிச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு பேர் டெவலப்மெண்ட்னா. அப்போ அந்த எங்கள் வாய்க்காக்கரையில் மாடுகள் வரிசையாக போயிருந்து பாருங்க, அந்த மாடுகளை காணோம். அந்த நெல் அத்த பிறகு எங்கே பார்த்தாலும் உளுந்து செடியாக முளைச்சி நிற்கும், அந்த உளுந்து செடியெல்லாம் காணோம். மக்கள் மூஞ்சியில் சிரிப்பாக காணோம். அப்போ நினச்சேன் என்ன நடக்குது அப்படின்னு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் 2 வண்டி வருதுங்கய்யா, உனக்கு பேர் பஸ்ஸுன்னு, உனக்கு பேர் லாரி. இந்த லாரி விளைஞ்சதெல்லாம் வாங்கிட்டே போயிடுது. முன்னெல்லாம் விவசாயி விளைஞ்சதை வீட்டில் கொண்டு வச்சு விலை வரும்போது விற்பாரு. இப்போ அதுக்கு மாடு கிடையாது, வண்டி கிடையாது. அதில் ஒரு விவசாயி சீர்காழிக்கார் சொன்னார், கம்ப்யூட்டர் இன்ஜினியராக ஆசிரியர்கள் வேலை பார்த்துட்டு சிங்கப்பூரில், மறுபடியும் இங்கே வந்து விவசாயத்தையும் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சிருக்காரு. அவர் சொன்னார், ஐயா அந்த விவசாயி ஃபோனில் என்ன தெரியுமா சொல்கிறான் அப்படின்னு கேட்டார். என்னன்னு, இன்னைக்கு அறுவடையாவது சாக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க, சாயங்காலமே பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற. அது அள்ளி வைக்கிறதுக்கு சாக்கு கூட வந்துட்டு இல்லையா. அப்போ விளைஞ்சதையும் குறைச்ச விலைக்கு லாரியில் விட்டுறான், எல்லாத்தையும் போய் சேர்ந்துருது. ஊரே காலி, ஊரில் விளைஞ்சதெல்லாம் ஊரை விட்டு தாண்டி போயிடுது, லாரியில் போயிடுது. பஸ் என்ன பண்ணுது, ஆளெல்லாம் தூக்கிட்டு போய் பக்கத்துக்கு டவுன் வரலாம் கூட்டிகிட்டு போகுது, பையில கெல்லாம் பிடிக்கிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுட்டு போயிடுது. இதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டுங்க, 63 வருஷம் டெவலப்மெண்ட். அப்போ பட்டணத்தை இருக்கிறவனுக்கெல்லாம் சாப்பாடு போட வேண்டிய கிராமம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே சுரண்டிட்டாங்க, வெறும் கொட்டாங்குச்சு மாமிச்சாங்க. 2வது கதை என்ன சொல்லுது, கதையோட 2வது பாகம், பழமான பிறகு காயாவது. அது அந்த எலுமிச்சம்பழத்தை அரிஞ்ச உப்பை போட்டு குளிக்க வெயில் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு காய் ஆயிடுச்சா, எலுமிச்சம்பழம் ஒரு காய் ஆயிடுச்சா, எலுமிச்ச பழம் காய் ஆயிடுச்சா. ஆகா, அதுதான் என்ன மண்டையை ரொம்ப வருத்தி எடுத்துகிற விஷயம். என்ன அப்படின்னா, அப்பா செத்து போனார் இயற்கை எழுதினார், அம்மா செத்து போனார் இயற்கை எழுதினார், ஏன் ஊறுகாய் இயற்கை எழுத மாட்டேங்குது? உப்பை போட்டு விட்டாங்க, வேற ஒன்றும் இல்லையே. அப்போ இப்போ மரத்துலேருந்து உள்ள பழம் 4வது நாள் மண்ணோட மண்ணா ஆயிடுது. ஆனால் ஊறுகாய் 1 வருஷம் நாள் பாக்கெட் உள்ள அப்படியே இருக்க, உப்பை போட்டுட்டாங்க. உப்பு நுண்ணுயிர்களை கொலை பண்ணிடுது. நுண்ணுயிர்கள் தான் ஒரு பொருள் நுண்ணா மாற்றணும், அந்த நுண்ணுயிர்களை கொண்டுடுச்சு. அப்பா செத்து போனார், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் போயிடுச்சு, வரது கொஞ்சம் லேட் ஆகுது, அதுக்குள்ளே இந்த உடம்பு உப்புது இல்லை, நுண்ணுயிர் அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் இயற்கை எழுதினார். அப்போ அந்த நுண்ணுயிரை அழிச்சிட்டிங்கன்னா இயற்கையை சுத்தமாக அழிச்சு தள்ளிடலாம். அப்போ இது மண்டபுல ஒன்றதையும் உப்பு வேற எங்கே உயிரை கொள்ளுதுன்னு யோசிச்சேன். மீனை பிடிச்சி தடவி வைக்கிறாங்க, கருவாடு வருஷம் முழுத்து வச்சு திங்கிறாங்க. ஆடு தின்ன பிறகு மிச்சர்களை உப்பை தடவி கயத்தில் ஊற்றி தொங்க விடுறான், உப்பு கொண்டா வருஷம் முழுத்து வச்சு திங்கிறான், உயிரை கொண்டு விடுது.
அப்படின்னா மூட்டை மூட்டையா லாரியா யூரியா டிஏபி பொட்டாசு எல்லாத்தையும் கொண்டு நம்ம மண்ணில் கொட்டினாங்களே, நம்ம மண்ணெல்லாம் இப்போ உப்பு கண்டமும் கருவாடாகவும் இருக்குன்னு நினைச்சாங்க யார். அப்பதான் இந்த தாடி என்னமே எடுக்கிறதுலேருந்து முடிவு பண்ணி அறிவு இங்கே இருக்குது, அறிவு காலையில் கிடையாது, புத்தகத்தில் கிடையாது. நம்ம அக்ரேஜ காலேஜில் நாங்கள் படிக்கும்போது கடைசி வருஷம் எங்களை சோதிப்பானில் பரீட்சையில் தேர்ச்சி இவனுக்கு மார்க் போடுறதா இல்லையானோ கையில் ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. அதை நாங்கள் சோதிச்சு இது என்ன உப்புன்னு கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு கொடுக்கறதே அப்படி தான் கொடுப்பான், வாட் சால்ட்டுன்னு கண்டுபிடின்னு தான் கொடுப்பான். ஆனால் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தானே, விவசாயத்துக்கு கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தாயா, அக்ரேஜ காலேஜில் சால்ட்டுன்னு சொல்லி கையில் கொடுத்தாயா. அந்த உப்பை மண்ணில் போட்டு அங்கே உப்பில் இருக்கிற மண்ணில் இருக்கிற உயிரெல்லாம் எல்லாம் பண்ணாங்க, அந்த மண்புலெல்லாம் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃபெர்டிலைசர் எல்லாம் வித்துது சொல்லுங்க. இப்போ இதை மறுபடியும் சொல்லுங்க, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வம் எல்லாம் உண்டு சொல்லுங்க. உண்மை சொல்லுவார்க்கோ ஒன்றும் இல்லை, உழுது உயிர்த்து இருப்பாருக்கு உணவில்லை. அந்த அந்த பழைய அடிமை வாழ்க்கை அப்படியே தொடர்ந்துருக்கு. என்ன சுதந்திரத்தை காற்றை சுவாசிச்சு பார்க்கல, நம்ம இந்திய விவசாயிகள் சுதந்திர காற்றை சுவாசிச்சு பார்க்கல. நான் வந்து வேளாண் துறையில் 6 வருஷம் வேலை பார்த்து வெளியில் வந்தேன் பாருங்க. அன்னைக்கு திருநெல்வேலியில் மீட்டிங் நடக்குதுங்கய்யா 69. அன்னைக்கு வந்து துணை டேரக்டர் தான், பின்னாடி அவன் டேரக்டர் வந்தான், வெங்கட்ராமன் பேர். அப்புறம் அவன் அமெரிக்காவுக்கு போனான், வேர்ல்டு பேங்கில் வேலை பார்த்தான். அங்கேருந்து திரும்பி வந்து மறுபடியும் பிளானிங் கமிஷனில் உட்காந்தான். எல்லாமே சேர்ந்து அடிச்சதுலாம் அவங்க தான் அடிச்சாங்க. ஆனால் அந்த எங்களை பொறுத்தவரை ரொம்ப நல்ல விவசாய பொறுத்தவரையிலும் அவ்வளவு பிரியமா இருப்பான், அவ்வளவு நல்லா பேசுவான், நல்ல பேச்சாளர். அவன் கையில் ஒரு நாற்று வச்சிருக்கான், 5-8 நாற்று வச்சிருக்கலாம். மேலே எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு இலைக்கு கீழே வந்து அந்த வேர் இருக்குது. அப்போ அந்த ஆள் சொன்னா, இங்கே பாரு, மாடு நிறையா பால் கறக்கணும்னா வாய் வளமா இருக்கணும்னு சொல்லுவான். மாடு நிறைய சாப்பிட்டதுன்னா அது ரத்தமாக மாறும், ரத்தம் பாலாக மாறும். அப்போ மாடு நிறையா பால் கறக்கணும்னா வாய் வளர்க்கணும். அப்போ இந்த நெல் இருக்குதே, இது நிறைய ரசாயன உரத்தை சாப்பிடும், அதை நிறையா நல்லா மாற்றும்னு சொன்னோம். அப்போ இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன, ஹை ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் ஸ்ட்ரெயின்.